சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாத நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 சுரநாசக மிருகமத சுதிலக நமோ 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 சுரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் 6/11/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே நாமெல்லாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடு நிறைவு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமைந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சுகங்களும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை. குருனுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் வாழ்வில் நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. இன்றைய தினம் இந்த நட்சத்திர வாரியான விரதத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றதாகிய கார்த்திகை நட்சத்திர விரதம். இது 3வது நட்சத்திரம் நிறைவு செய்து 4வதாக வரும். அஸ்வினி பரணி கார்த்திகை 3வது நட்சத்திரம். இந்த 3வது நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதாரம் செய்தது, முருகப்பெருமானுக்குரியது. கார்த்திகை பெண்களினாலே முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டவர். அதனால்தான் கார்த்திகேயன் காங்கேயன் என்றும் போற்றப்படுகின்றவர். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திர வாரியான விரதமாகிய கார்த்திகை விரத வழிபாடுகள் பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள், சண்முக அர்ச்சனைகள், சுவாமி வலம் பெறுகின்ற நிகழ்வுகள் இவற்றெல்லாம் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு எதிர்வருகின்ற கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை அன்றைய தினம் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானம் ஆரம்பம். கார்த்திகை மாத பிறப்பிலே கார்த்திகை 1வது நாள் 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு. ஐயப்பனுடைய மண்டல விரதம் ஆரம்பம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 44 ஆண்டுகளை நிறைவு செய்து 45வது ஆண்டிலே காலில் எடுத்து வைக்கின்றதாகிய சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய மகரஜோதி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 17/11/2025 திங்கட்கிழமை ஆரம்பமாகி அடுத்து வருகின்றதாகிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் திகதி வரையிலே இந்த சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகள் ஒவ்வொரு சனிக்கிழமைகள் புதன்கிழமைகளிலே நவோத்திர சகஸ்ர மகா சங்காபிஷேகங்கள்,
மலையாள பூஜை வழிபாடு என்பதெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றன. தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய இந்த ஐயப்பனுடைய விரதம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தினாலே சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. கொழும்பு 13 அமைந்துள்ள விவேகானந்தா மேட்டுத் தெருவிலே அமைந்திருக்கின்றதாகிய கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பூஜைகளில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திட்டமிடல் என்பது மனித வாழ்வில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளுக்கு அவசியமாகின்றது. இயேசு அழகான 2 உருவகங்களை பற்றி பேசுகின்றார். ஒருவர் கோபுரம் அல்லது கட்டிடம் அமைப்பதற்கு அவர் திட்டமிட்டால் எவ்வளவு தனக்கு செலவாகும் என்று முன்கூட்டியே அவர் அந்த செலவை பற்றிய தகவல்களை அவர் பெற வேண்டும். அல்லது போனால் அவர் அடித்தளமிட்டு ஆரம்பிக்கலாம், அதை முடிக்க முடியாமல் போகலாம். அப்படி நாங்கள் பார்க்கின்றோம், சில வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்க முடியாமல், அவை நிறைவு செய்ய முடியாமல் போய்விட்டதை பார்க்கின்றோம். அதனால் மற்றவர்கள் அவரை எள்ளி நகையாடி, இவர் தொடங்கினார் முடிக்க முடியவில்லையே என்று அவர்கள் கருதுவார்கள். அதே போன்று ஒரு அரசன் இன்னுமொரு அரசனுக்கு எதிராக போர் தொடுக்கின்ற பொழுது தன்னிடம் 10,000 பேர் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அடுத்தவர் எதிரி 20,000 பேரோடு வருகின்ற பொழுது அவர் அதை பற்றிய ஆய்வு செய்து சிந்தித்து அவரோடு ஏற்கனவே சமரசம் செய்யாவிட்டால் அவர் அந்த யுத்தத்திலே தோற்று போவார். இப்படி இயேசு அழகான இந்த உவமைகளை சொல்லுவதன் ஊடாக மக்கள் தங்களுடைய வாழ்வு பற்றி முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். நாங்கள் கனவுகள் காணலாம், பல விருப்புகளை நாங்கள் அவற்றிற்காக இயங்கலாம். ஆனால் எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள் என்ன, என்னுடைய வல்லமை என்ன என்று நாங்கள் ஒரு கணம் ஒரு சுய ஆய்வு செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லாமல் சொல்லுகின்றார். கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் எங்களை நாங்கள் அதற்கேற்ப விதமாக ஆயத்தம் செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளை, அறிவுகளை, ஆற்றல்களை, அதற்கான எங்களை தயார் செய்ய வேண்டும். அந்த தயார் நிலையிலே இருக்கின்ற எம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாகவே எங்களுடைய சுய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே அடிக்கடி நாங்கள் உட்கார்ந்து நான் யார், எப்படிப்பட்டவராக இருக்கின்றேன், என்னுடைய விருப்புகளுக்கும் என்னுடைய ஆற்றலுக்கும் இடையிலே பெரிய இடைவெளி இருக்கின்றதா என்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலர் தங்களுடைய நாளை அவர்கள் திட்டமிடுவார்கள். அல்லது இன்னும் ஒரு மாதத்திற்கு, இன்னும் ஒரு வருடத்திற்கு, இன்னும் 3 வருடத்திற்கு என்று திட்டமிடுவார்கள். வெறுமனே ஆசைகளை, விருப்புகளை வளர்ப்பது மட்டுமல்ல, நாங்கள் எங்களையும் அதற்கு ஏற்ப தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தயார் நிலையிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் ஆற்றல்களை தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை
ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து
இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.